எச்ஆர் பிக்சர்ஸ் ரியா ஷிபு தயாரிப்பில் சியான் விக்ரமின் வீரதீர சூரன் வெற்றி நடை போடுகிறது. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ். வணக்கம். வணக்கம் சார். நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த விஷயம் அதிமுக காரங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் பாஜகவோட கூட்டணிலாம் வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்துட்டார். நீங்கள் தான் பின்னணியில் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றத யாரும் சொல்லாத விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க. உண்மையாகவே எடப்பாடியை டெல்லிக்கு இழுத்துட்டு போனது யார்? எந்த விஷயம் அவர் டெல்லிக்கு இழுத்துட்டு போச்சு? உண்மையிலே அவரை இழுத்துட்டு போனது அவருடைய உறவினர், அதாவது என்ன சொல்கிறது, சம்பந்தின்னு சொல்கிறதா எப்படின்னு தெரில. இவர் மித்துனும் இன்னொருத்தருடைய பையனும் ஒரே வீட்டில் பொண்ணு எடுத்திருக்காங்க. அது ராமலிங்கம் அப்படின்ற ஒரு நபர். இந்த ராமலிங்கத்தோட விஷயம்தான் எடப்பாடியை கொண்டு போச்சு. கரெக்டாக போன ஜனவரி மாதம் அவர் வீட்டில் ரெய்டு நடந்தது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு பிஜேபி ஆட்சி அமைந்த பிறகு தான் ஏடிஎம்கே காரங்க மேலே ரெய்டு நடத்தணுன்ற ஒரு முடிவுக்கு பிஜேபி வருது. அது வரைக்கும் அந்த மாதிரி எந்த முடிவுக்குமே வந்ததில்லை. அவங்க இப்போது ஏடிஎம்கேனா சசிகலாவும் இருக்காங்க, ஓபிஎஸ்ஸும் இருக்காங்க, எடப்பாடியும் இருக்காங்க. ஆனால் எடப்பாடியோட ஆட்களை மட்டும்தான் டார்கெட் பண்ணாங்க. சேலம் இளங்கோவன் வீட்டில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரெய்டு, பெரிய ரெய்டு ஒன்று நடந்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ராமலிங்கத்து வீட்லேயும் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ரெய்டு. அப்படியே போகிற போக்கில் அண்ணன் அண்ணாமலை, அவங்க மச்சான் சிவகுமார், அந்த அண்ணாமலையார் பிரிக்ஸு, செங்கசோலை எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அடித்தாங்க. அப்போது அவங்களுக்கு ஒரு அஜெண்டா அங்கே இருந்தது. நம்ம இந்த தடவை மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக வர்றதுக்கு காரணமே தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் ஒரு 10 சீட்டு கொடுத்துருந்தாங்கன்னா மற்ற இடங்களையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஓரளவுக்கு மெஜாரிட்டியாக வந்திருக்கலாம். மைனாரிட்டின்ற அசிங்கமான ஒரு பேரை வாங்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் தமிழ்நாடு. போன எலெக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமித்ஷா காத்திருக்கார் எடப்பாடிக்காக. அமித்ஷா சென்னையில் காத்திருக்கார். சரி, அமித்ஷா காத்திருந்து ஒன்றும் வேலைக்கு ஆகலை அப்படின்னு ஒன்றுன்னா மோடி லைனில் வர்றார். எடப்பாடி ஃபோனை எடுக்கல, ரைட்டா? ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு இவங்க கேட்கும்போது ஏடிஎம்கே சொன்னதுன்னா அண்ணாமலை தான் இது எல்லாத்துக்கும் காரணம். அதே மாதிரி அண்ணாமலையும் ஒரு பெரிய தேரியை முன் வச்சார். நம்ம எப்படியும் ஒரு 10 சீட்டு ஜெயிக்க போகிறோம், தென் மாவட்டத்துலேயும் கோவையிலையும் 10 சீட்டு ஜெயிப்போம், ராமநாதபுரம் கண்டிப்பாக ஜெயிப்போம், கோயம்புத்தூர் ஜெயிப்போம், கண்டிப்பாக தேனி ஜெயிப்போம், தருமபுரி கன்ஃபார்ம் சீட்டு, ரைட்டா? கள்ளக்குறிச்சி கூட சொன்னாங்க. அது மாதிரி ஈரோடு, திருப்பூர் இதெல்லாமே சொன்னார் அண்ணாமலை. இதெல்லாம் ஒரு பிக்சர் கொடுத்து நம்ம ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லும்போது தான் கோயம்புத்தூரில் ஒரு 3 தடவை ரோட் ஷோக்கு மோடியே வர்றார். 3 தடவை ரோட் ஷோக்கு அவரே பயங்கர எந்தூசியாசத்தோடு வர்றார். அதே மாதிரி அமித்ஷாவும் வர்றார். எல்லாருக்கும் மொட்டை போட்டு பயங்கரமான ஒரு பிக்சரை அண்ணாமலை கொடுத்தார். ஆனால் ரிசல்ட் பார்த்தா 0/40. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் பிஜேபிக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்குது, இன்க்ளூடிங் கேரளா. ஒரு ரெப்ரசன்டேஷன் வந்துருச்சு. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே ரெப்ரசன்டேஷன் வரல. 1. 2, திமுக மிக கடுமையான பாஜக எதிர்ப்பை இந்தியாவில் எந்த மாநிலங்களும் செய்யாத அளவுக்கு பண்ணுது. டீலிமிட்டேஷனில் இவங்க ஒரு தென்னிந்தியாவே இணைச்ச ஒரு மூமெண்ட்டை முன்னெடுக்கிறாங்க. பெரஸ் இதை எதிர்க்கிறதுக்கு ஆளே இல்லை. 4 பாஜகக்காரன், அவனால் ஒன்றும் பண்ண முடியல. அதிமுகவும் இதுக்கு ஈல்ட் ஆகுது, முழுக்க ஈல்ட் ஆகுது. அதாவது முழுக்க திமுகவும் மதிமுகவும் இணைந்து தீய சக்தி பாஜக என்கிற பிக்சரை கொண்டு வந்துட்டான். ஃபுல்லாக அந்த பிக்சர் நிற்குது. ஸோ அதை தாங்க முடியல அவங்களால. அப்போது இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இதில் நீங்கள் அமித்ஷா அப்படின்னும்போது அமித்ஷாவோட கேரக்டர் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அமித்ஷா ஒரு கொலையை பண்ணிவிட்டு அவர் குஜராத்தில் தங்காமல் அவர் உத்தரப்பிரதேசத்தில் தங்குறார். உத்தரப்பிரதேசத்தில் அவர் இருந்த நிலைமைகள் எல்லாத்தையும் பார்த்து அங்கே ஒரு கட்சியை காங்கிரஸ் ஸ்டைலில் வடிவமைக்கணும்னு உருவாக்கின ஒரு கட்சி தான் வாஜ்பாய் பீரியடுக்கு அப்புறம்
உருவான பாஜக. அந்த கட்சியுடைய டாக்டிக்கல் லைனையே காங்கிரஸ் பாணியில் பாப்புலராக எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஒரு வடிவமைப்பு கொண்டு வந்தவர் தான் அமித்ஷா. அந்த அமித்ஷா கையில் தான் இந்த பொறுப்பு ஃபுல்லாக கொடுக்குறாங்க. அவர் தான் ஹேண்டில் பண்ணுறாரு. அப்போது அவர் வந்து இது என்ன பண்ணால் வரும் அப்படின்றத வந்து ஆட்சி அமைஞ்ச உடனேயே இந்த ரெய்டுகள் மூலமாக பண்ணுறாங்க. அந்த ரெய்டுகளில் கிடைச்ச ஒரே ஒரு ரிசல்ட்டு தான் வந்து எடப்பாடி இப்போ ஓட வச்சு. அந்த ரிசல்ட் என்ன? இப்போ இவ்வளவு நாள் வந்து அந்த பிரச்சனை எல்லாம் இருக்க தான் செஞ்சது. எல்லாரும் வந்து அதை சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்கு, வழக்குகள் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது வந்து அதிமுக ட்ராப் பண்ணிரும். ஆனா அமித்ஷா சென்னைக்கு வந்து அமித்ஷா எவ்வளவு பவர்ஃபுல்லானவர் அப்படின்றது இந்தியா முழுக்க தெரியும். அந்த அமித்ஷா சென்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியை பார்க்க காத்திருக்கும் போதும் இவர் போகல. பிரதமர் மோடி லைனுக்கு வந்தும் இவர் லைனுக்கு போகல. அவ்வளவு ஸ்டபனா இருந்தவர் இப்படி எதை வச்சு உடைச்சாங்க அவர்? அவ்வளவு உறுதியா இருந்தவர் எப்படி உடைச்சாங்க? அந்த உடைச்சதுக்கு ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கணும்ல. ஒரே ஒரு பாயிண்ட். அதுதான் என்ன சொல்லுவாங்க, பாய்லிங் பாயிண்ட்னுவாங்க இங்கிலீஷில். அதாவது 99 டிகிரி வரைக்கும் நீர் தான். 100வது டிகிரியை எட்டும்போது தான் நீர் ஆவியாக மாறும். அது வந்து அளவு மாற்றம், குணமாற்றம். இது வந்து சயின்டிஃபிக் தியரி. அளவு மாற்றம் ஒரு ப்ராசஸோட அளவு மாற்றம் குணமாற்றத்துக்கு. என்னென்னா இவங்க வந்து ராமலிங்கம் அப்படின்ற ஒரு கேரக்டர். அவர் வந்து கர்நாடகாவில் முழுக்க பில்டராக இருக்கார். எடப்பாடியை வந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கும் போதே அவர் வீட்டில் ரெய்டு போகுது. அவர் வீட்லேயும் சேகர் ரெட்டி வீட்லேயும் ரெய்டு போகுது. அங்கே எல்லாமே புது 2000 ரூபாய் நோட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அது எல்லாமே எடப்பாடியோட காசு. அஃப்கோர்ஸ் சேகர் ரெட்டி வந்து எடப்பாடியை காட்டி கொடுக்கல. அதுக்கான நன்றியும் எடப்பாடி இன்னைக்கு வரைக்கும் செய்யலை சேகர் ரெட்டிக்கு. அவர் காட்டி கொடுக்கல, எடப்பாடியை விட்டுட்டார். ஆனால் இவரோட காசு எல்லாமே எடப்பாடியோடைய காசு. அப்படின்னு வரும்போது தான் இவர் கூவத்தூர்லேயே சசிகலா கிட்ட சொல்கிறார், அம்மா என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் பிடிச்சிட்டாங்க அப்படின்னார். அது பரவாயில்லையா, பார்த்துக்கலான்னு. என்ன அந்த அம்மாக்கே பெரிய பிரச்சனை அப்போது. அதனால் அதை பார்த்துக்கலான்னு அந்த அம்மா பாட்டுன்னு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் பாஜகவோட சேரணும்னு போகும்பொழுதும் ராமலிங்கம் விஷயம்தான். ராமலிங்கம் வழக்கை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுன்றதுனால தான் இவர் வந்து போகிறாரு. பாஜக எதிர்ப்பாளராக இருக்கார். முதல்ல பாஜகவுடைய எதிர்ப்பாளர் இவர் டிடிவி தினகரன், சசிகலா எல்லாருமே பாஜகவுடைய எதிர்ப்பாளராக இருக்காங்க. இவர் தான் முதல்ல பாஜக ஆதரவாளராக போகிறாரு. அப்போ தான் குருமூர்த்தி சொல்லி சசிகலாவையும் தினகரனையும் கட்சியை விட்டு நீக்கிறார். அப்போது அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனை கொண்டு போகிறாரு. இன்க்ளூடிங் ஓபிஎஸ் வந்து அந்த டைமில் எடப்பாடிக்கு எதிராக வாக்களித்தவர் சட்டமன்றத்தில். அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனில் இவர் கொண்டு போகிறாரு, நிற்க வைக்கிறாரு. எல்லாத்தையும் இவர் கொண்டு போயிட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனைகள்லாம் ஓடுது. அப்புறம் ஒரு நெடுஞ்சாலைத்துறை ஊழல் பண்ணுறாரு. இவர் வந்து உள்ளாட்சித்துறையில் ஊழல் பண்ணுறாங்க. விஜயபாஸ்கர் வந்து ஹெல்த்தில் ஊழல் பண்ணுறாரு. அப்போது விஜயபாஸ்கரோடைய எல்லாமா இருந்தவர் தான் இன்றைக்கி சிஎம் செக்ரட்டரியாக இருக்கார், உமாநாத். ரைட்டா? எல்லாமே பண்ணுறாங்க. எல்லாம் கூட்டு கொள்ளை தான், கூட்டு களவாணி தான். கொரோனா பீரியடில் வந்து சோப்பு நுரையை அடிச்சுட்டு பெரிய அளவுக்கு சம்பாரிச்சவங்க தான் அவங்களாம். இதெல்லாமே போகுது. இதுக்கெல்லாமே கட்டிங்கும் கொடுக்குறாங்க. கர்நாடகா எலெக்ஷன் இங்கேருந்து தான் காசு போகுது, குஜராத் எலெக்ஷன் இங்கே தான் காசு போகுது, ராஜஸ்தானுக்கு இங்கேருந்து தான் காசு போகுது, எல்லாத்துக்கும் இங்கே தான் பாசு. இதுதான் வந்து ஒரு ஒர்க்கிங் அட்மாஸ்ஃபியர் முடிஞ்சிச்சு. எலெக்ஷன் முடிஞ்சிட்டு உள்ளாட்சி தேர்தலில் எடப்பாடிக்கும் முட்டுது அண்ணாமலைக்கு. 2% சீட் தரேன்றாரு. இவர் 5% கேட்குறாரு. இவர் தனியாக போட்டி போடுறாங்க, இவங்க தனியாக போட்டி போடுறாங்க. அது அங்கேருந்து தான் ரிஃப்ட் ஸ்டார்ட் ஆகுது. அண்ணாமலை வந்து அதுக்கப்புறம் நான் வந்து அதிமுகவை உடைப்பேன், அதிமுகவை ஸ்ட்ரெங்தன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட் தேர்தலில் எடப்பாடிக்கு பிரச்சனை பண்ணுற மாதிரி ஓபிஎஸ், சசிகலா எல்லாரையும் சேர்த்து வச்சுட்டு விளையாடுறாரு அவர். ரைட்டுங்களா? டிடிவி தினகரன் இவங்களோட எல்லாம் சேர்ந்து விளையாடுறாரு. எடப்பாடி தனிமைப்படுறாரு. அப்போ எடப்பாடி வந்து நான் வந்து பாஜகவோட சேர மாட்டேன் அப்படின்னு ஒரு நிலையை எடுத்துட்டு அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. காரணம் வந்து இவர் தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவியை காப்பாற்றிக்கணும். இவங்கெல்லாம் வந்து சசிகலா, ஓபிஎஸ் உள்ளே வந்தாங்கன்னா பொதுச் செயலாளர் பதவியை காப்பாற்ற முடியாதுன்றதுக்காக உள்ளே போகிறாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமும் அவர் விட மாட்டேன்றாரு, நான் பாஜகவை எதிர்ப்பேன்னு. ஏன் 4 நாளைக்கு முன்னாடி ஒரு மாநாட்டுக்கு போயிட்டு, இஃப்தார் நோன்புக்கு போயிட்டு, என்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை, நம்பாமல் கெட்டவர்கள் நிறைய பேர் அப்படின்னு ஒரு டைலாகை இவர் பாஸ் பண்ணுறார். இவ்வளவும் பண்ணுறார். ஆனால் இவங்க வந்து பேக்ரவுண்ட் ஒர்க்கை வந்து ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுதான் அந்த பாய்லிங் பாயிண்ட்டு. என்னென்னா ராமலிங்கத்தை ரெய்டு விட்டதில் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பிக்சரை வந்து இவங்க கொடுத்துட்றாங்க.
ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்லன்னா, அப்ப எடப்பாடியும் ஒண்ணுமே இல்ல, ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியலன்னு. ரைட்டா? நல்லா தப்பு பண்ணான்னு தெரியும். அப்ப அங்க தான் இப்போ உணர்ச்சி வசப்பட்ட எடப்பாடியோட ஒரு சீனும் வரும் பாருங்க. ஒண்ணுமே இல்லன்னு விட்டுர்றாங்க. ஆனா, ராமலிங்கமும், இவரோட மகன் மிதுனும் சேர்ந்து ஒரு ஏர்லைன் ஸ்டார்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்காக விமானங்கள் வாங்குறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். அது எப்படி அன்னோட்டீஸ்டா போகும்? அதெல்லாம் அக்கவுண்ட்டுக்குள்ள வருது. ரைட்டா? எடப்பாடியுடைய மகனோட இன்வால்வ்மெண்ட் கம்ப்ளீட்டா வருது. ராமலிங்கம்ன்றவர் வந்து எடப்பாடியுடைய ஊழல் பணத்தை முதலீடு பண்றவர் தான் ராமலிங்கம். அவர் மிக மிக பெரிய ப்ராஜெக்ட் எல்லாமே பண்றாரு. அவர் நார்த்தில் இப்போ நார்த்துலலாம் பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டு அவர் நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த ஏர்லைன் இண்டஸ்ட்ரியை ஸ்பைஸ் ஜெட் மாதிரி ஒரு ஏர்லைன் இண்டஸ்ட்ரியும் தங்களுக்கு சொந்தமாக சொகுசு விமானத்தையும் வாங்கிறதுக்கான ஏற்பாடுகள் இறங்குனாங்க. முதல் கட்டமாக தங்களுக்கு தேவையான சொந்தமான ஒரு சொகுசு விமானத்தை வாங்கிறதுக்கான விஷயங்கள் ஏர்லைன் இண்டஸ்ட்ரிக்கான ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பைஸ் ஜெட் மாதிரி எல்லாத்தையுமே போட்டு ஒர்க் அவுட் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு வந்துக்கிட்டு டிரான்சாக்ஷனுக்குள்ளே இருக்காங்க. இப்போ இந்த ஏர்லைன் மேட்டர் தான் எடப்பாடியை டெல்லிக்கு ஓட வச்சுது. இதை எடுத்துட்டாங்க, கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு உன்னோட டிரான்சாக்ஷன் என்ன, எடப்பாடியுடைய உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் தான் இது, உன் பையன் மிதுன் தான் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கான். இதில் வந்து பிஎம்எல்ஏ பிரகாரம் நாங்கள் ஆக்ஷன் எடுத்தோன்னா மிதுன் வந்து ஜெயிலுக்கு போயிடும். ரைட்டா? உங்கள் சொந்தக்காரர் ராமலிங்கம் ஜெயிலுக்கு போயிடுவார். ஏன் மிஞ்சி போனால் அந்த ஊழல் பணத்துக்கு சொந்தக்காரன் நீன்னு உன்னையும் ஜெயிலில் போடும். அப்படின்ற தாக்கீது வந்து சதாசிவம் மூலமாக ஏற்கனவே லைட்டாக ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற அடிப்படையில் சதாசிவமும் எடப்பாடியும் பேசிக்க மாட்டாங்க. ஏன்னா இவர் பாஜகவை விட்டு விலகி போனதுனால சதாசிவத்துக்கு இவர் மேலே மோட்டிவ் இருந்தது. அதனால் 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. அந்த நிலைமையில தான் இருந்தாங்க. இந்த ஸ்மெல்லை வந்து முதல்ல கொடுக்குறாங்க எடப்பாடி. அதுக்கப்புறம் நீ வந்து தான் தீரணும் அப்படின்னு இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வர சொல்கிறாங்க. இவர் வந்து போகும்போது இந்த பிரச்சனைக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்றத வந்து இவர் போகிற வரைக்கும் டிசைட் பண்ணல. அப்போ தான் அங்கேருந்தே சொல்கிறாங்க, இந்த பிரச்சனைக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து நீங்கள் கூட்டணிக்கு வந்துட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து அவங்க பெருசாக எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் இவர் முதல்ல கிளம்பி போயிட்டு அதுக்கப்புறம் வேலுமணியும் கேபி முனுசாமியும் இவர் வந்து கூப்பிட்றாரு. கூப்பிட்டு இவங்க போய் உட்காந்து பேசுறது 25 மினிட்ஸ் வந்து எல்லாரும் கும்பலாக உட்காந்து பேசுகிறாங்க. 1 ஹவர் வந்து எடப்பாடி, அமித்ஷா ஒரு டிரான்ஸ்லேட்டர். எடப்பாடிக்கு புரியாதுல்ல. அமித்ஷாக்கு இங்கிலீஷ் வந்து அவ்வளவா தெரியாது. சுத்தமாக தெரியாத ஆள்லாம் கிடையாது. எப்படிங்க ஹோம் மினிஸ்டர் சுத்தமாக தெரியாமல் இருப்பான்? அநியாயம். தமிழ் மீடியம் படிக்கிற ஸ்கூல் பையன் கூட இங்கிலீஷில் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிப்பான். அவனுக்கு ஓரளவுக்கு தெரியும். இங்கிலீஷ் அமித்ஷாவுக்கு தெரியாதுன்றதெல்லாம் கிடையாது. அமித்ஷாவுக்கு ஓரளவுக்கு பேசுறதுக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியும். ஆனால் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது அவர் ஹிந்தியில் பேசும்போது அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒரு டிரான்ஸ்லேட் வச்சுக்கணும். 1 ஹவர் உட்காந்து இவரோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ட்ராவல் இருக்கு இல்லைங்களா, நீங்கள் இதில் நல்லா பார்த்தீங்கன்னா வேலுமணிலாம் வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் நிறைய. ஆஸ்திரேலியா, அங்கே தான் அவன் மகன் விகாஸ் வேலுமணி ஃப்ளைட்லாம் வச்சுருப்பார். அங்கே தான் இப்போ கல்யாணம் ஆச்சு அவர். அங்கே தான் அவங்க மாட்டுவாங்க. ஆனால் அண்ணன் எல்லாமே லோக்கல் தான். எங்கள் அண்ணன் வெள்ளமண்டி வியாபாரி எல்லாமே லோக்கல் தான் அவர். லோக்கல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போகும்போது தான் அதில் ஒரு பார்ட்னர் வேலுமணி, இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர். இந்த லோக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் இதில் வந்து இதில் முக்கியமான விஷயம், இந்த ஃப்ளைட்டில் வந்து திரிவேணி எர்த் மூவர்ஸ்னு ஒரு நிறுவனம், அதுவும் கவுண்டர் நிறுவனம். அந்த நிறுவனமும் இதில் இன்வால்வ்டு. அவங்களோட ஸ்டேட்மெண்ட்லேருந்து தான் இந்த ஏர்லைன் பிளானும் தனியாக விமானம் வாங்குகிற பிளானும் எல்லா பிளானுமே வெளியில் வருது. ஸோ இந்த லோக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை வச்சு தான் அவங்க பேசுகிறாங்க. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழி தான் இந்த அலையன்ஸ் ஃபேக்டர். அலையன்ஸ் வந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படின்றது. இப்போது பிஜேபிக்கு ஒரு 2 எய்ம் தான். அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அதிமுகவில் இருக்க யார் மேலேயும் வந்து அவங்க ஆக்ஷன் எடுத்ததே கிடையாது. அதுக்கு காரணம் வந்து அதிமுக பிரயோஜனப்படுன்ற அவங்களுடைய அந்த நிலை.
அதுக்கு அடுத்தது இந்த ஊழல், இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கும் தெரியும். ரைட்டா? அதில கட்டிங் வாங்குனவங்க தான் அவங்க. பியூஷ் கோயல்லாம் பயங்கர கட்டிங்கு. பியூஷ் கோயல், நம்ம ஜக்கி வாசுதேவ், அ தொண்டாமுத்தூர்ல நம்ம எஸ்பி வேலுமணி, அதெல்லாம் வந்து உங்களுக்கு கணக்கிட முடியாத ஒரு லிங்க்கு. ஸோ இந்த லிங்க் எல்லாமே உண்டு. அது தெரியும். அதுக்கு காம்பன்சேஷன் தான் இந்த கூட்டணி. இவ்வளவு நாள் வந்து அதிமுக தொடர்பா பேசும்போதெல்லாம் வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் மேல தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் குறிப்பா எஸ்பி வேலுமணி மேல எஸ்பி வேலுமணி தொடர்புடைய ஃபைல்கள்லாம் வந்து மத்திய அரசுகிட்ட இருக்கு. ஸோ அவரை வச்சு ப்ரெஷர் பண்ணி தான் கொண்டு போவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொண்டு போனப்போ என்ன வேணாலும் நடக்கட்டும் பார்த்துக்கலாம். அவங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறாங்களோ பார்த்துக்கலாம். ஜெயிலுக்கு கூட போவோம் அப்படின்ற டோன்லாம் அவர் எடுத்தாருன்னு சொன்னாங்க. இப்போ பையன் விஷயம் அப்படின்றதுனால வந்து முழுசா இறங்கி போயிட்டாரா? ஆமா. அதாவது எடப்பாடியுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் பாயிண்ட் வந்து அவங்க பையன். இப்போ விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துனாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அதில வந்து பேச்சுவார்த்தையில உட்கார்ந்தது ஆதவ் அர்ஜுனாவும், மிதுனும் தான் உட்கார்ந்தாங்க. இப்போ என்ன விட நீ ஃபாஸ்ட்டா இருப்ப. ஏன்னா, நீ வந்து இளமை எக்ஸ்போசர். இப்ப நான் வந்து ஒரு கேடுகெட்டேன். எனக்கு வந்து அவ்வளவான எக்ஸ்போசர்லாம் இருக்காது. ஸோ எடப்பாடிய விட இன்டலெக்சுவலா இருக்கக்கூடியது மிதுன் தான். குடும்பத்திலேயே மிதுன் தான். ஸோ மிதுனுடைய லைஃப்ன்றது வந்து பெரிய விஷயம். ஆனா, மிதுன் வந்து எடப்பாடிய விட இன்டெலிஜென்ஸ்ல ரொம்ப கம்மி. அந்த கிரிமினலா பிளான் பண்றதுல ரொம்ப கம்மியான ஒரு ஆளா தான் எல்லாரும் சொல்றாங்க. அவரோட பழகுனவங்க, பேசினவங்க கிட்ட நம்ம பேசும்போது ஒண்ணும் பெருசா இல்ல பிரகாஷ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஷார்ப்லாம் கிடையாது. அதனால இந்த மிதுன் வந்து பாதிக்கப்பட போறார் அப்படின்றது வந்து எடப்பாடியோடைய ஆத்மாவில, நெஞ்சில கழுத்த பிடிக்கிற விஷயம். அது வந்து புத்திர சோகம்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்ப பாரதி ராஜாவ பார்க்குறோம். மகன் இறந்த உடனே கருத்து வேறுபாடு மகனுக்கு இடையில பேச்சுவார்த்தையே இல்லாத ஒரு சிச்சுவேஷன்லாம் சொல்றாங்க. ஆனா, அந்த புத்திர சோகம்ன்றது அந்த அவ்வளோ பெரிய இயக்குனர எப்படி உருக்குலைச்சதுன்னு பார்க்குறோம். அந்த புத்திர சோகம் தான் எடப்பாடிய காலி பண்ண ஒரு விஷயம். எடப்பாடி பழனிசாமி வந்து இதுக்கு சில கண்டிஷன்ஸ் போட்டாரு. அண்ணாமலையை வந்து நீங்க தலைமை பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்ற மாதிரியான கண்டிஷனை வந்து போட்டாரு. அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து இப்போ டெல்லி போயிருக்கிறார். இப்போ நீங்க சொல்றதுபடி பார்த்தா கண்டிஷன் போடுற இடத்துல தான் எடப்பாடி பழனிசாமி அங்க இருந்தாரா? இல்ல. கண்டிஷன் போடுறதுக்கு இடத்துல வந்து இல்ல. இப்போ வந்து அது வந்து கிட்டத்தட்ட எப்படின்னா, அ அவங்க நல்லா பிளான் பண்ணி ப்ளே பண்ணியிருக்காங்க பிஜேபி. அதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல சம்மன் குடுத்துட்டு ஆஜராகுற அக்யூஸ்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட கண்டிஷன் போட முடியுமா? முடியாதுல்ல. அதுதான். ஸோ அந்த கண்டிஷன்ஸ்லாம் இல்ல. எடப்பாடிக்கு பெர்சனலா அந்த அலையன்ஸ் இந்த ஃபேக்டர்ஸ்குள்ள ஐடியாவே இல்ல. அவர் வந்து எலெக்ஷன பார்க்குறாரு. சட்டமன்ற தேர்தல பார்க்குறாரு. பிஜேபி கூட்டணி இருக்கிறதுனால இஸ்லாமியர்கள் வாக்குகள் வந்து டோட்டலா வந்து ஏடிஎம்கேக்கு விழாதத அவர் பார்க்குறாரு. கன்ஃபார்மா பார்க்குறாரு. 2வது வந்து ஓபிஎஸ் எந்த பிஜேபி ஆங்கிள வச்சு ஓபிஎஸ் எல்லாரையும் வச்சு ஒரு 4 1/2 வருஷம் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்னு கதைய ஓட்டுனாரோ, அதே ஆட்கள வந்து இப்போ பிஜேபி கையில எடுத்துட்டு இவருக்கு எதிரா கொம்பு சேவி விட்டு நிக்க வைக்கக்கூடிய நிலை. அதில வந்து அண்ணாமலை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பொசிஷன் எடப்பாடி பொசிஷன். அவரு அண்ணாமலை வந்து அ தான் கவுண்டர்ன்ற அடிப்படையில செந்தில் பாலாஜியும் காலி பண்றாரு. தான் கவுண்டர்ன்ற அடிப்படையில எடப்பாடியும் காலி பண்றாரு. கவுண்டர்கள் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், தொழிலதிபர்கள். அவங்களுக்கு வந்து யார் ஹீரோ? யார் வந்து காரியம் செஞ்சு குடுப்பா? அப்படின்னா, அண்ணாமலை தான் காரியம் செஞ்சு குடுப்பார் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த பாலிடிக்ஸ்ல வந்து அவர் பார்க்கும்போது அவருக்கு பெர்சனலா வந்து ஒண்ணு அண்ணாமலையுடைய தொல்லை அந்த மாதிரி விஷயங்கள். 2வதும் இஸ்லாமியர்கள் வாக்குகள் வந்து 100% விழல. இப்போ திருப்பூர்னு ஒரு தொகுதி எனக்கு தெரிஞ்சு. அதில் வந்து வடக்கு, தெற்கா, கிழக்கு, திருப்பூர் கிழக்கு, மேற்கு. கிழக்குல வந்து பகுதிகளில் வந்து இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் 100% முஸ்லீம்ஸ் வந்து ஒரு வாக்கு கூட இது கொடுக்கல. ரைட்டுங்களா? இப்போ ராமநாதபுரத்தில் வந்து திருவாடனைன்னு ஒரு தொகுதி. அந்த தொகுதியில் முஸ்லீம்கள் அதிகம், இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதி. அந்த தொகுதியில் ஆணிமுத்துன்னு ஒருத்தர் வேட்பாளராக நிற்கிறார். அவருக்கு மொத்தம் 17 கோடி ரூபாய் கொடுக்குறாரு. யார்? எடப்பாடி. தவணையாக கொடுக்குறாரு. எப்படி தெரியுமா கொடுக்குறாரு? ஒவ்வொரு தடவையும் அவர் போய் சொல்லுவார், அண்ணே ஜெயிக்க முடியாதுண்ணே, பாய்ங்க போட மாட்டாங்க, இந்தா வச்சுக்கோ 10 கோடி. மறுபடியும் போய், அண்ணே ஜெயிக்க முடியாதுண்ணே, பாய்ங்க போட மாட்டாங்கண்ணே.
இந்தா வச்சுக்கோ 5 கோடி. அண்ணே ஜெயிக்க முடியாதுண்ணே, பாய்ங்க போட மாட்டேன், இந்தா வச்சுக்கோ 2, 17 கோடி ரூபா கொடுக்குறேன். ஆனால் அவர் தோற்று போகிறார். அங்கே திருவாடனையில் அவர் தோற்று போகிறார். ஸோ இந்த இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் வந்து முழுக்க முழுக்க ஃபெயிலியர் ஆகும் பொழுது பிஜேபியோட இருந்தால் இதுதான் டிஎம்கேயோடைய ப்ளஸ்ஸு. சரிங்களா? அவங்க வந்து +11ன்னு ஆரம்பிப்பாங்க பர்சன்டேஜஸில். 2 பேருக்குமான வித்தியாசம் ஒரு 3.5% தான் வித்தியாசம். ஆனால் மைனாரிட்டி வாக்குகள் என்பது ஸ்வீப் பண்ணுறாங்க, அவங்க மெஜாரிட்டியாக ஸ்வீப் பண்ணுறாங்க. அப்போது அது எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்றது அவருடைய ட்ரை. அதுக்கான விஷயங்களோட அவர் பண்ணுறாரு. அதுக்காக பேசிக்கிட்டு இருக்காரு. விஜயோட பேசுகிறாரு, எல்லாரோடையும் பேசுகிறாரு. விஜய்னா கிறிஸ்தவ ஓட்டுகளும் சேர்ந்து வரும் அப்படிலாம் பேசி ஒரு பிக்சரை கொண்டு வந்து அதிமுகவை நிற்க வச்சிடணும்னு நினைக்கிறாரு. அவர் வந்து இந்த ஒற்றுமையாக போகணுன்றத இணைப்பை வந்து விரும்பலை. இது பாஜக உள்ளே ஒர்க் பண்ணி எல்லாரையும் கட்சிக்குள்ளே ஒருத்தர் 2 பேர்லாம் இல்லை, எல்லா கட்சிக்காரனையும் திரட்டி பாஜக ஆதரவாளர்களாகவே மாற்றிட்டாங்க. அதிமுகவை வர்ச்சுவலாக கைப்பற்றிட்டாங்க. பாஜக கைப்பற்றிட்டு எடப்பாடிக்கு செக்கு. எப்படி செக்கு? உன்னை தூக்கி போட்டு சசிகலா கையில் ரெட்டையிலையை கொடுத்துட்டு உன்னை வந்து காலி பண்ணிவிடுவோம் நாங்கள், நீ ஜெயிலுக்கு போயிடுவ. கொடநாடு வழக்குலேயும் அந்த டெலிஃபோன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து சில டீட்டெயில்ஸ் வந்து அந்த ஃபோன் கால் சம்மந்தமான டீட்டெயில்ஸு எடுத்திருக்காங்க. அதில் எடப்பாடி ஃபோனும் இருக்குது. அந்த அக்யூஸ்டோட அந்த கொலை நடந்த சமயத்தில் பேசின பேச்சுக்களில் அக்யூஸ்டோட எடப்பாடியுடைய செக்யூரிட்டி ஆஃபீஸர், அவன் பேரும் கனகராஜ், கொலையாளி பேர் கனகராஜ். அந்த கனகராஜ்கிட்ட இந்த கனகராஜ் பேசினதும் எடப்பாடி பேசினதும் அந்த ஃபோனை வந்து எடப்பாடி தான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காரு, செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஃபோனை. அதெல்லாமே எடுத்திருக்காங்க அவங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கையில் வச்சுருக்காங்க. இன்னும் கொடுக்கல, அவங்க கோர்ட்டுக்கே கொடுக்கல. அதுவே நம்ம ஆர்டிஐ போட்டு கேட்கணும், ஏன்டா கையில் வச்சுருக்கேன்னு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நெடுஞ்சாலைத்துறை ஊழல், இதில் வந்து இந்த ராமலிங்கத்தோட பார்ட் வந்து பர்சனலாகவே ஸ்ட்ரைட்டாக அவங்க பையனை ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது அதுக்கு காம்பன்சேஷனாக கூட்டணியை கேட்கும் பொழுது இவரால் ஒன்றும் சொல்ல முடியல. பொறுத்து வந்து பார்க்கலாம். உங்கள் இணையவும் கருத்துக்கு மிக்க நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். HR பிக்சர்ஸ் ரியாஷிபு தயாரிப்பில் சியான் விக்ரமின் வீரதீர சூரன் வெற்றி நடை போடுகிறது. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.